வெல்கம் டு சாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மஷ்ரூம் சிந்தாமணி பண்ண போகிறோம். வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இது ஏற்ற உணவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு இதை அரைச்சி போட்டுக்கிறேன். மிளகாய் வத்தல் ஒரு 5-6 மிளகாய் வத்தலை நல்லா கிள்ளி போட்டு வதக்கலாம். இதில் விட்டமின் பி சத்து அடங்கி இருக்குது. ஹை புரோட்டீன் இருக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக இது வரட்டும். நல்லா வதக்கிறேன். இதில் காளான் போட்டுக்கலாம். காளானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் வாட்டரில் இதை நல்லா க்ளீன் பண்ணணும். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக தேவைப்பட்டவங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியான கலோரிஸ் இருக்குது. இதில் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஷ்ரூமை சாப்பிட்லாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி இழுக்காது. மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். அதனால் கம்மியான தண்ணி போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். சிந்தாமணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் துருவி வச்ச தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லேசாக ப்ரௌன் ஆனால் போதும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மஷ்ரூமில் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்ல காரசாரமான மஷ்ரூம் சிந்தாமணி தயாராகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கும் பருப்பு குழம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு டிஷ். இது இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.